الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நேற்று ரமலான் மாதத்தின் நோன்பு பற்றிய விளக்க வகுப்பு என்கிற தலைப்பின் கீழ் ஒரு தொகுப்பை உங்களுக்கு மத்தியிலே கொடுக்கப்பட்டது. அது யாரிடத்தில் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்கள் மாத்திரம் அதை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்களும் பெண்களும் நேற்று எடுக்காதவர்கள். நேற்றைய அந்த தொடக்கத்திலே ரமலான் மாதத்தின் சிறப்புகள் பற்றிய 6 ஹதீதுகளை தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவிலே அதனுடைய தொடர இருக்கிறோம். 7வது ஹதீஸ், 2வது தலைப்பு ரமலான் நோன்பின் சிறப்புகள். இந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் இந்த பாடத்தை நடத்திருக்கிறோம். ஆகவே எல்லோரும் அமர்ந்து சொல்லப்படக்கூடிய செய்திகளை தெரிந்து வரக்கூடிய ரமலான் மாதத்தின் சிறப்புகளையும் ரமலான் நோன்புடைய சிறப்புகளையும் முக்கியத்துவத்தையும் இன்னும் இந்த மாதத்தை எப்படியெல்லாம் அமல்களால் அலங்கரிக்க வேண்டும், இந்த ரமலானுடைய நோன்பின் மூலமாக நாம் என்ன என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்காகவே இந்த வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் உரிய நேரத்தில் நம்முடைய இந்த வகுப்பை நிறுத்துவோம். அனைவரும் கவனமாக இதை கேட்கும்படியும் இதை கொண்டு பயன்பெற்றுக் கொள்ளும்படியும் தயவாக வேண்டிக் கொள்கின்றோம். 7வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் யார் ரமலான் மாதத்தின் நோன்பை நோக்கின்றாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். அன்புள்ளவர்களே, ரமலான் நோன்புடைய சிறப்பில் ஒரு சிறப்பு, இந்த நோன்பை யார் ஈமானோடும் ஒரு மூமினாக ஈமானுள்ள நிலையில் இருந்து நன்மையை எதிர்பார்த்து எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் 2 நிபந்தனைகள் கட்டாயம். முதலாவது இஹ்லாஸ், அல்லாஹ்விற்காகவே நான் செய்கிறேன் என்று செய்ய வேண்டும். சின்ன அமலை செய்தாலும் அல்லாஹ்விற்காக செய்யப்பட்டால் அதற்கு அதிக கூலி இருக்கிறது. பெரிய அமல், உஹது மலையளவு ஒருவர் தங்கத்தை கொடுத்து அதிலே அவருக்கு இஹ்லாஸ் இல்லை என்றால், அல்லாஹ்விற்காக இதை செய்கிறேன், அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும் நன்மையை பெறுவதற்காக செய்கிறேன் என்றில்லாமல் உஹது மலை அளவு, அதிகமாக உஹது மலை உதாரணம் காட்டப்படும். ஏனென்றால் அது ஒரு பிரபல்யமான மலை, எல்லோரும் அதை அறிந்த மலை. அந்த மலையடி வாரத்தில் தான் ஒரு யுத்தம் நடந்தது. அதற்காக அந்த மலையை வைத்துத்தான் அந்த யுத்தத்துக்கு பேர் கஸ்வத்து உஹத், உஹது யுத்தம். அப்படி என்றால் உஹது மலை அடிவாரத்தில் நடந்தது. அந்த மலை கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் நீளம், 3 அல்லது 3 கிலோமீட்டர் அகலம், 1600 மீட்டர் உயரம், பாரிய மலை. அந்த மலையளவு யாரும் தர்மத்தை, தங்கத்தை தர்மமாக கொடுத்து அதிலே இஹ்லாஸ் இல்லை என்றால் அதற்கு ஒரு சல்லி காசு கூட அளவு கூட அதற்கு பெறுமதி இல்லை மறுமையிலே. அதே நேரத்திலே ஒருவர் ஒரு பேரித்தம்பழம் அதை 4 புரிச்சி 4 வெட்டி அதுல ஒரு துண்டு அல்லாஹ்வுக்காக கொடுத்தால் அதற்கு அந்த உஹது மலையை விட அதிக நன்மையை கூட அல்லாஹ் கொடுத்துருவார். ஆக எல்லா இபாதத்திலும் நாம் இஹ்லாஸை முழுமையாக வைத்துக் கொள்ளணும். அதே போல இந்த நோன்பையும் நாம் எதற்காக பிடிக்கிறோம்? அல்லாஹ் என் மீது கடமையாக்கி இருக்கிறார், அதன் மூலமாக அல்லாஹ் தரக்கூடிய கூலியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. இது முதல் நிபந்தனை. 2வது நிபந்தனை இத்திபா, நபி வழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இபாதத்தை எப்படி நமக்கு கற்றுத்தந்தார்களோ அப்படித்தான் செய்ய வேண்டும். அதில் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. கூட்டுவதும் பிதா, குறைப்பதும் பிதா. ஆகவே ஒவ்வொரு இபாதத்திலும் இஹ்லாஸ் இருப்பது போல யார் ஈமானோடும், ஒருவர் முஸ்லீம் இல்லாமல் நோன்பு நோற்றால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஈமானோடும்
நன்மையை எதிர்பார்த்தும் யார் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன் சென்ற பாவம் மன்னிக்கப்படும். இந்த ஹதீதின் மூலமாக நாம் ரமலான் நோன்பையும் நாம் என்ன செய்வோம்? அல்லாஹ்விற்காக நோற்போம். நேரத்தின் அவசியம் கருதி இந்த பாடத்தின் கீழ் இருக்கும் அனைத்து ஹதீதுகளையும் நான் படிக்கவில்லை, நீங்க வீட்டில் படிச்சு கொள்ளுங்க. இதுல முக்கியமான சில ஹதீதுகளை மாத்திரம் படிக்கிறேன். ஏன்னா நாளை மாத்திரம்தான் இந்த வகுப்பு நாம் நடத்த முடியும். 53 ஹதீதுகள். இப்பதான் 7வது ஹதீதிலே இருக்கிறோம். 7வது ஹதீதிலே அதில் இடையில உள்ள ஹதீதுகளை எல்லாம் நான் விடுறேன். 8, 9, 10, 11 பாருங்க. நீங்க வீடுகளில் போய் அதை படிச்சு கொள்ளுங்க. இந்த ஹதீதுல் குதுசி, அதாவது சாதாரணமாக ஹதீதுகளை நாங்கள் படிக்கும் போது, உதாரணமாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக என்று வரும் ஹதீஸ். இதுக்கு சொல்வது ஹதீஸுன் நபவி, பொதுவான ஹதீதாக சொல்லுவோம். அந்த ஹதீஸில் எந்த குறையும் இல்லை. இது ஒரு வடிவத்திலே வரும். இன்னொரு வடிவம் இருக்கிறது, அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று வரும். அப்படி வந்த அந்த ஹதீஸுக்கு பேர் என்ன? ஹதீஸுல் குதுசி, பரிசுத்த ஹதீஸ் என்று அதுக்கு பேர். அப்படியான ஹதீதுகளில் ஒரு ஹதீது தான் இந்த ஹதீஸ். என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பை தவிர ஆதமுடைய மகன் செய்யும் எல்லா அமல்களும் அவனுக்குரியது, அது நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, உலகத்திலே நாம் என்ன அமல் செய்தாலும், ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, அணுவளவு நன்மை செய்தாலும் அதையும் நாளை மறுமையில் நம்ம கண்டுகொள்வோம். அப்ப வமா துகத்திமு மின் கைரின், நீங்கள் நாளை மறுமையில் இந்த உலகத்திலே கைரில் நீங்கள் எதை நீங்கள் முற்படுத்தினாலும் செய்தாலும் தஜிதுஹு இன்தல்லாஹி ஹுவ கைரன் வ அஅஸம அஜ்ரா, அல்லாஹ்விடத்திலே அதை நீங்க என்ன செய்வீங்க? தஜிதுஹு இன்தல்லாஹி கைரன், நலவாகவும், வ அஅஸம அஜ்ரா வமா துகத்திமு மின் ஷைஇன், எதுவாக சின்னது பெருசு அதை கைராகவும், வ அஅஸம அஜ்ரா அதிக கூலி உள்ளதாகவும் பெற்றுக் கொள்வீங்க. அப்ப எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் தான் கூலி கொடுக்கிறான். அப்படி இருந்தும் ஏன் இங்கே எல்லா ஆதமுடைய மகனுடைய அமலும் அவனுக்குரியது, நோன்பு அது எனக்குரியது, அதுக்கு நானே கூலி கொடுக்கின்றேன் என்று சொன்னால், நோன்பு ஒரு தனிப்பட்ட அமல், அதற்கு கூலி கொடுப்பது யாராலும் முடியாது, அந்த கூலியை யாராலும் என்ன நிர்ணயிக்க முடியாது. அடுத்த ஹதீஸை பாருங்க. இந்த ஹதீஸுடைய இன்னும் ஒரு பகுதி அதிலும் இருக்கிறது. 12வது ஹதீஸ், குல்லு அமலிபின் ஆதம யுதாஃப், ஆதமுடைய மகன் செய்யும் எல்லா அமல்களும் 10 to 700 வரைக்கும் பன்மடங்காக்கப்படுகிறது. அல்லாஹ் கூறினான், இதுவும் ஹதீஸுல் குதுசி, நோன்பை தவிர அது எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுக்கின்றேன். காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய உணவையும் இன்னும் அவனுடைய ஆசையையும் எனக்காகவே விட்டு விடுகின்றான் என்று அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க. இது முஸ்லிமுடைய ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம். முதல் ஹதீஸ்ல இந்த தொகுப்புல 11வது ஹதீஸ்ல ஆதமுடைய மகன் செய்யும் எல்லா அமலும் எனக்குரியது, அவனுக்குரியது, மன்னிக்கவும், ஆதமுடைய மகன் செய்யும் எல்லா அமலும் அவனுக்குரியது, நோன்பு அது எனக்குரியது, அதுக்கு நானே கூலி கொடுக்கின்றேன். இந்த ஹதீஸ்ல ஆதமுடைய மகன் செய்யும் எல்லா அமல்களுக்கும் 10 to 700 வரைக்கும் நன்மைகள் நிர்ணயிக்கப்படும். சிலருக்கு, அதாவது ஒரு அமல் செய்தால் இஸ்லாத்தில குறைந்த அளவு எவ்வளவு கிடைக்கும்? 10, குறைந்தது 10 அல்லாஹ் இடத்துல. அதை அல்லாஹு தஆலா சிலருக்கு 20 நன்மையாக எழுதுவான், சிலருக்கு 50 எழுதுவான். இப்ப நம்ம தொழுதோம், இத 10 நன்மை, 50 நன்மை, 100 நன்மை, 300 நன்மை, 400, 500, 600, 650, 700. அல்லாஹ் தான் ஒவ்வொருவருடைய இஹ்லாஸை, ஒவ்வொருடைய சூழலை அறிந்து அந்த மடங்குகளை கொடுக்கிறான். இது மற்ற அமல்களுக்கு, நோன்பை தவிர. நோன்புக்கு அப்படி இல்லை, 10 இல்லை, 10, 20, 50, 100, 200, 700 இல்லை, அதுக்கு வேற, அது என்னிடம் விட்டு விடுங்கள், அதுக்கு நான் பாதுக்கிறேன். இதுக்கு அல்லாஹு தஆலா சொன்னதாக நபி அவங்க இங்க ஒரு காரணமும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? அவனுடைய ஆசைகளையும் அவனுடைய உணவையும் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கும் போது எனக்காகவே விடுகிறான். அன்புள்ளவர்களே, மற்ற அமல்கள் இருக்கிறதே, அந்த அமல்களை
நாம் மனிதர்களுக்கு முன்னால்தான் செய்ய முடியும். தொழுகையாக இருக்கட்டும், சக்காத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இன்னும் யாரும் நம்மை பார்ப்பாங்க. அது செய்யறது எவ்வளவு மறைச்சாலும் ஒரு ஆளாவது பார்ப்பாங்க. ஜக்காத்தை நீங்க மறைச்சு 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 யாருக்கும் தெரியாம கொடுப்பீங்க, சும்மா போட்டுட்டா வருவீங்க. ஒரு ஆள்ல கையிலனாலும் கொடுப்பீங்க, அல்லது அந்த பைத்துல் மால்ல ஒரு அதுக்கு பொறுப்பான ஒரு ஆட்டான கொடுத்துட்டு வருவீங்க. சும்மா அப்படியே வண்டியில போட்டு வருவீங்களா? இல்ல. அப்ப மற்ற அமல்கள் எல்லாம் இன்னொருவர் பார்க்கத்தான் நாம் செய்வோம். சில நேரத்தில் அதுல எங்களுக்கு ரியா வர வாய்ப்பு இருக்கிறது. மனிதர்கள் பார்த்து மாஷா அல்லாஹ் நல்லா அமல் செய்றாரே, அல்லாஹ் அவருக்கு இப்படி கூலி கொடுப்பான் அதெல்லாம் நிர்ணயிக்கலாம். நோன்பு அப்படி இல்லை. நோன்பு இருக்கிறதே, நோன்பு தனிமையிலே செய்யும் அமல், யாரும் பார்க்காம செய்யற அமல். சிலர் பார்க்கறதுக்காக மக்களுக்காக நோன்பு பிடிச்சா தனிமையில போனா சாப்பிடுவார், யாரும் பார்க்கலன்னா ஏதாவது குளிப்பார். அல்லாஹ் சொல்றான், ஏன் இப்படி இந்த அமலுக்கு தனிச்சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால், தனிமையில் இருந்தாலும் பசியோடு இருந்தாலும் பசியை போக்குறதுக்குரிய உணவுகள் அவரிடத்தில் இருந்தாலும் யாருமே இல்லை, வீட்டுக்குள் இருக்கிறேன், ரூமுக்குள் இருக்கிறேன், சிசிடிவி கேமரா இல்ல, மூடப்பட்டிருக்கிறது, கடுமையான பசி, கடுமையான தாகம், வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கிறோம், கடலுக்கு போய் அல்லது மற்ற நம்முடைய வேலையை செய்துட்டு வந்திருக்கிறோம், கடுமையான பசி, கடுமையான தாகம், யாருமே இல்லை, தனியே இருக்கிறார். அந்த பசியை போக்குறதுக்கு உணவும் இருக்கிறது, அந்த பசியை தாகத்தை போக்குறதுக்கு தண்ணீரும் இருக்கிறது, ஜூஸும் இருக்கிறது. அன்புள்ளவர்களே, நம்முடைய ஆசையை போக்குவதற்கு என் கணவர் இருக்கிறார், கூட என் மனைவி இருக்கிறார், நோம்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறான், யாரும் இல்லை. யாராவது சாப்பிடுவாங்களா? அல்லாவுக்காக நோன்பு பிடிக்கக்கூடியவர் யாரும் குடிப்பார்களா? நிச்சயமாக சாப்பிட மாட்டோம், நிச்சயமாக குடிக்க மாட்டோம். ஏன்? இதை கடமையாக்கியவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நோன்பு கடமையாக்கியவன் பார்த்து கொண்டிருக்கிறான்ங்கிற ஒரே நோக்கத்திற்காக நாம் தாகித்திருக்கிறோம், பசித்திருக்கிறோம், ஆசையை கட்டுப்படுத்துகிறோம். இந்த நோக்கத்திலே பிடிக்கக்கூடிய நோன்பு அதுக்கு தனி மதிப்பு எனக்கு இருக்கிறது. ஏன் அந்த அழியான் சாப்பிட்டா என்ன? ஏன் சாப்பிட்டா என்ன பிரச்சனை? சாப்பிட மாட்டேன், முன்னுக்கு சாப்பாடு இருக்குது, யாரும் இல்லை, பசியா இருக்குது, அல்லாஹ் சொன்னா நான் கட்டுப்படுவேன். அதான் நேற்று உங்களுக்கு ஓதி காட்டிய சூரத்துல் பக்கராவுடைய 183வது ஆயத்து, மூமின்களே, முன் சென்ற சமூகத்தினருக்கு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. தக்குவா தக்குவா என்று சொல்கிறோமே, அதனுடைய அர்த்தம் என்ன? தக்குவாண்டா என்ன? இறைச்சமண்டா என்ன? அல்லாஹ் ஏவியதை செய்ய வேண்டும், அல்லாஹ் தடுத்ததை தடுக்க வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் எல்லா காலங்களிலும் இது நடைபெற வேண்டும். நோன்பு காலத்தில், நோன்பு மாசத்தில், நோன்பில் மட்டுமல்ல. அப்ப இந்த நோன்பு என்பது, அந்த தக்குவா என்பதை அப்படியே நமக்கு என்ன செய்து பிராக்டிக்கலாக நடைமுறையில் அதை நமக்கு கற்றுத்தருகிறது. அதை ஒரு அடியான் நோன்புல நடைமுறைப்படுத்துகிறான். ஆகவே நோன்புக்கு தனிச்சிறப்பு. நோன்பு எனக்கு, அதுக்கு நான் தான் கூலி கொடுக்கிறேன், அதனுடைய அளவை நான் தான் நிர்ணயிப்பேன். ஆக இந்த தக்குவாவை நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? என் வாழ்க்கையிலே கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். இந்த நோன்பு என்னை தக்குவாவை கடைபிடிக்கக்கூடிய நோன்பாக என்னை ஆக்கிவிட்டால், நான் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து இந்த நோன்பை பிடிப்பதில் பெரிய பாக்கியம்தான். தொழுகை நேரம் வந்து விட்டது, தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டு விட்டது. இன்னும் அந்த அதான் சின்னத்திலிருந்து நேரம் கடந்து கொண்டே போகிறது, அடுத்த வக்துக்குரிய நேரம் வருகிறது. இதற்கிடையில அதானுடைய சத்தம் கேட்டவுடன் நோன்பில வந்த அந்த உணர்வு வரணும். தொழுகையை கடமையாக்கியவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அடுத்த வக்து வாரத்துக்குள்ள தொழுகிறணும், இங்க வரணும் தக்குவா. ஜக்காத் எனக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, ஜக்காத்துடைய காலம் வந்து விட்டது, இப்ப வரணும் தக்குவா. அதை கணக்கு பார்த்து எவ்வளவு அவ்வளவு கொடுக்கணும், காசில, நெல்லுல, தங்கத்தில, ஆட்டுல, மாட்டுல, இங்க வரணும் தக்குவா. ஹஜ்ஜு கடமையானவருக்கு கடமையானவுடன் அதை நிறைவேற்ற வேண்டும், இங்கே தக்குவா வர வேண்டும். அல்லாஹ் ஹராமாக்கிய காரியங்களை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அல்லாஹ் ஹராமாக்கிய செயல்களை செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. சைத்தான் தூண்டுவான், செய்டா, செய் செய், இவ்வளவு காசு கிடைக்க போகுது உனக்கு, அது ஹராம் என்று தெரியும், இது ஹராம் வட்டி என்று தெரியும், இது லஞ்சம் என்று தெரியும், இது களவெடுக்கப்பட்ட பொருள் என்று தெரியும். இது நான் செய்கிறது இஸ்லாத்திலே வைலுன் லில் முத்தஃபிஃபீன்,
அளவை நிறுவையில் மோசடி செய்றவனுக்கு கேடு. இவனு தெரியும் பொட்டத்து ராசி 950 கிராம் தான் கொடுக்கிறாரு ஒரு கிலோவுக்கு, 1000 கிராமுக்கு. அவருக்கு தெரியும் இதுல கலப்படம் இருக்கிறது, நல்ல பொருள் விற்கிறார். மீன் நாரி பைத்து அதை ஐஸ்ல போட்டு அதுல போட்டு மண்ணில் போட்டு இப்ப கரவல மீன் அப்படிங்கிறது. இங்க தக்குவா வரணுமே. நோம்புல பகல் நேரத்தில் பசி, சாப்பாடு இருக்குது, யாரும் இல்ல, திண்டா அல்லாஹ் பார்த்து கிடைக்கிறான். இவ்வளவு வேலையை செஞ்சா அல்லாஹ் பார்க்கலையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒரு கடை வீதிக்கு போறாங்க. அங்கே ஏதோ ஒரு தானியம் குவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோட கையை உள்ள போட்டு பார்க்கறாங்க. மேலுக்கு காஞ்சது, உள்ளுக்கு என்ன ஈரம், மழையில பட்டது. இவரு உள்ளுக்கு ஈரத்தை வச்சு வெளியில காஞ்சதை வச்சு காஞ்சதுக்குரிய விலையை மொத்தத்தில் கொடுக்க விரும்புறாரு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இது யாருக்குரியதுன்றாங்க. நான் எனக்குரியது யார சொல்லலாம். என்னப்பா மேலுக்கு காஞ்சது, கீழுக்கு ஈரம், மழை பெய்தது யார சொல்லலாம், தனிப்படுத்திருக்கலாமே. காய்ந்ததை வேறையாகவும் ஈரத்தை தனியாகவும், காஞ்சதுக்கு இன்ன விலை ஈரத்துக்கு இன்ன விலைன்னு சொல்லாமே. இது கிஷ், இது மோசடி. மன் கஷனா ஃபலைஸ மின்னா. மோசடி செய்றவங்க எங்களை சேர்ந்தவங்க இல்ல, இது எங்களுடைய செயல்பாடு இல்ல, என்னுடைய வழியில் தாங்க. இப்படி அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் ஹராம்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் இந்த நோன்பு எனக்கு இறையச்சத்தை கற்றுத்தந்து அங்கே அந்த ஹராம் நடக்காமல் என்னை பாதுகாக்க வேண்டும். அதான் நோன்புடைய ஹக்கீகத். அடுத்த துண்டுக்கு வாங்க. 11வது ஹதீஸுடைய ஒரு துண்டுக்கு தான் நான் இப்ப கருத்து சொன்னது. இப்படி எங்க இடத்துல தக்குவாவை கொண்டு வந்துருவோமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், எல்லாத்துலயும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், இரவிலும் பகலிலும் மௌத்தாகும் வரைக்கும். அப்படி இன்ஷா அல்லாஹ் நடப்புமா? உஷாரா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். கட்டாயம் நடப்போம். அதில் தான் பரக்கா, அதில் தான் அமைதி, அதில் தான் சந்தோஷம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பு ஒரு கேடயம், நோன்பு ஒரு கேடயம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படி யுத்தகலத்தில கேடயம் ஒன்று வச்சுக்குவாங்க முன்னால, எதிரியுடைய வாழ் வராம நம்மை பாதுகாக்கிற, அது மாதிரி நோன்பு உலகத்திலே நமக்கு பாவத்திலிருந்து ஒரு கேடயம். நோன்பு பிடிச்சுக்கிட்டு பாவம் செய்யப்படாது. மறுமையில நரகத்துக்கு போவதை தடுக்கும் ஒரு கேடயம். இந்த நோன்பை ஹக்கீக்கத்தான முறையிலே உண்மையான முறையில் நோற்றால் அல்லாஹ் எங்களை நரகத்துக்கு போகாமல் இந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே வாதிடும். நோன்பு இது அல்லாஹ்விடத்திலே வாதிடும். 14வது ஹதீஸ்ல வருது, நோன்பும் குர்ஆனும் அல்லாஹ்விடத்திலே எமக்காக சிபாரிசு பரிந்துரை செய்யுமாம், எங்களோட பாவம் மன்னிக்கப்படுவதற்கு, நாங்கள் சுவர்க்கத்துக்கு போறதுக்கு. அல்லாஹ் சொல்லுவானாம், உங்களின் சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அப்ப அப்படியான நோன்பாக எங்களை நோன்பு நோக்கணும். அடுத்த பகுதியை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களில் ஒருவர் நோன்பு நோட்டிருக்கும் நாளில் கெட்ட வார்த்தை பேசவும் கூடாது, கூச்சலிட்டு பேசவும் கூடாது. உங்களை ஒருவர் நோன்பு பிடிச்சுக்கிட்டீங்கள, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. நாங்க கெட்ட வார்த்தை பேசுறதா? முஸ்லீம்கள் கெட்ட வார்த்தை பேசுவதா? பேசுறோமா? நான் பள்ளிக்குள்ள வைக்கிற என்னை சேர்த்தான் கேட்கிறேன். நம்ம மக்களோட பேசக்கல கெட்ட வார்த்தை பேசுறோமா? நாங்க சிரிக்கிறீங்க. பேசாம என்ன, நாங்க தான் செய்யறோம், மற்றவங்க பேசத்தான் செய்யறாங்க. சொல்ல ஏலா, என்ன கெட்ட வார்த்தைன்னு சொன்னா சொல்ல ஏலா பள்ளிக்குள்ள இருந்து இல்லவா? பேசப்படாது. ஒரு முஸ்லீம் பேசக்கூடாது. நாங்க பேரளவு பெயர் தாங்கி முஸ்லிம்களா அறியக்கூடாது. சிலவங்க பேசுவாங்க, அதை உதாரணத்துக்கும் சொல்ல முடியாது இல்லவா? இல்லவா? ஆனா நோன்பு பிடிச்சா வரவே கூடாது. நான் சொல்லல. இந்த இடத்துல உங்களை அழைத்து ஒரு 53 நோன்பு சம்பந்தப்பட்ட ஹதீஸை தந்து எங்களுக்கு வழிகாட்டியாக வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அரபு வாசகத்தையும் படிக்கிறேன். ஃபைதா கான யௌமு ஸௌமி அஹதிக்கும் ஃபலா யர்ஃபுஸ் வலா யஸ்ஹப். கெட்ட வார்த்தையும் பேசப்படாது, கூச்சலிட்டும் பேசக்கூடாது. சிலவங்க சாதாரணமா பேச தெரியாது, கொஞ்சம் கோபம் வந்தாலே அடி தொண்டையால கத்துவாங்க, அதோட முடிஞ்சு. கணவன் மனைவிக்கு சொல்லுவாங்க, சில நேரத்தில் மனைவி கணவனுக்கு சொல்லுவாங்க, புள்ள வாப்பம்மாக்கு, வாப்பம்மா பிள்ளைக்கு, அல்லது வேலை செய்யறவனுக்கு, பக்கத்து வீட்டுக்காரருக்கு, நம்ம கூட வேலை செய்யக்கூடியவங்க, தோணில்ல இழுக்கிறவங்களுக்கு, வலை இழுக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்களா இல்லையா? எப்படி வார்த்தை சொல்லுவாங்க? சொல்ல இயலாது. அப்படி சொல்லக்கூடாதான் பொதுவாக. ஆனா நோன்பு பிடிச்சா
சொல்லவே கூடாது. உங்களோட இந்த ஹதீஸ்ல இல்லாம இதோட ஒரு விளக்கத்துக்காக இன்னொரு செய்தியை சொல்றேன். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுவாங்க, முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாவிலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு. இதுக்கு சொல்ல அஸர், ஒரு சஹாபி அவங்களாகவே சொல்வதற்கு பேர் என்ன? அஸர். ஒரு சஹாபி சொன்ன செய்தி. ஒரு சஹாபி ஒன்றை சொன்னா அதுக்கு வெளியீடு இருக்கும், அதுக்கு ஒரு பாரம் இருக்கும், அது ஒரு கண்ணியமான செய்தி. ஒரு சஹாபி ஒரு செய்தியை மார்க்க விஷயத்தில் இப்படி நபி சொல்ல நான் கேட்டேனுங்கிற வேற விஷயம். அப்படி இல்லாம நபி அவனுடைய காலத்தில் இப்படி சொல்லப்படும், இப்படி நாங்க நடப்போம் அப்படி சொன்னா அது ஹதீஸ் தான். அப்படி இல்லாம ஒரு சஹாபி ஒரு செய்தியை சொல்லும் போது அந்த செய்திகள் நபி அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளப்பட்ட செய்தியாக அல்லது அவர்கள் புரிந்து கொண்ட செய்தியாக இருக்கும். அதனால இது ஒரு அசர் என்று சொல்லுவாங்க. இதா சும்த, நீங்க நோன்பு பிடிச்சீங்கண்டா ஃபல் யசும் சம்முக, உண்ட காது நோன்பு பிடிக்கணும். வபசருக, உன்னுடைய பார்வையும் நோன்பு பிடிக்கணும். வலிசானுக, உன்ன நாக்கும் நோன்பு பிடிக்கணும். உன்னுடைய நோன்பு பிடிக்கிற நாளும் நோன்பு பிடிக்காத நாளும் சமமாக இருக்கக்கூடாது. நீ நோன்பு பிடிக்கும் போது வஅலைக சகீனத்துன் வவகார், உன்னை பார்த்த உடனேயே நீ ஒரு நல்ல மனுஷன், ஒரு அமைதியான மனுஷன், ஒரு கண்ணியமானவர் என்ற தோற்றம், ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு தென்பட வேண்டும். அன்புள்ளவர்களே, உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கெல்லாம் விளக்கம் சொல்றாங்க. உண்மையான நோன்பு என்னண்டா வரும் தாகம் பசியை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, நோன்பு நேரத்திலே நம்முடைய உறுப்புகள் பாவத்தை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும். இதுதான் அஸ்ஸௌமுல் காமில். நோன்பு என்பது, நோன்புடைய ஹகீகத் என்னண்டா வெளித்தோற்ற அந்த சடங்கு சம்பிரதாயமா நான் விவாதம் செய்யக்கூடாது. நோன்பு ஹகீகத் என்னன்னா அது நமக்கு ஹகீகத்தான தக்குவாவை கற்றுத்தர வேண்டும். பாவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய பண்பாட்டை கற்றுத்தரணும். எத்தனை பாவங்களை ஹராம் என்று சொல்லியும் நொடி செய்வாங்க. ஹராத்தை இதை ஹராம் செய்யாத என்று சொன்னா உன் வேலையை பார்த்துட்டு போ, நரகத்துக்கு ஆள் தேவைதானே, இப்படி திமிராக பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. அப்படி பேசக்கூடாது. பாவம் செய்யக்கூடாது. பாவத்தை தடுக்க முடியாதவர்களும் நோன்பு சொல்லுது, நீ தடுத்தான் ஆகணும். ஒரு மனிதன் அவன் தன்னை கட்டுப்படுத்தணும். மனுஷனை விரும்புறதையெல்லாம் செஞ்சிடக்கூடாது. அதை யார் செய்யறது தெரியுமா? ஆடு, மாடு, கோழி, கொக்கு, இதெல்லாம் செய்யும். அதுக்கு தந்த வீடு பிறர வீடு தெரியாது. தன் வீட்டில் உள்ள தன்னுடைய எஜமானுடைய அவளுடைய சாப்பாடையும் சாப்பிடும், அந்த புல்லையும் சாப்பிடும், அந்த வைக்கலையும் சாப்பிடும், பக்கத்து வீட்டுல கிடைச்சா அதையும் சாப்பிடும், அவருக்கு தெரியாமலே சாப்பிடும். அதுக்கு ஹலால் ஹராம் தெரியாது. ஒரு ஆண் மாடு பெண் மாடு எதை பார்த்தாலும் அதனுடைய ஆசையை நிறைவேற்றி விடும். அப்படி மனிதன் நிறைவேற்றக்கூடாது. இப்படி ஷஹ்வா, மனதில் எண்ணக்கூடிய எண்ணங்களை எல்லாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அதை நாம உடைக்கணும், அதை கட்டுப்படுத்தணும். இது ஹராம், நான் செய்யக்கூடாது. அது பார்வையாக இருக்கலாம், கேள்வியாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், சம்பாத்தியமாக இருக்கலாம். நோன்பு நமக்கு ஷஹ்வாவை, நம்முடைய மன இச்சைகளை எல்லாம் உடைக்க, அதை கட்டுப்படுத்த நமக்கு பாடம் படித்து தரணும். அதனால நோன்பு எப்படி பகல் நேரத்தில் சாப்பிட்டா நோன்பு முறிச்சிருமோ, நோன்பு பிடிச்சுக்கிட்டு பசியை தாகத்தை கட்டுப்படுத்தி கொண்டு பாவங்கள் செய்தால், கண்ணால் செய்யற பாவம், காதால் செய்யற பாவம், நாவால் பேசுற பாவம், கையால் செய்யற பாவம், காலால் செய்யற பாவத்தை செய்தால் அந்த நோன்புக்குரிய என்ன இல்ல நன்மை இல்லை. நான் சொல்லல. 28வது ஹதீஸை பாருங்க. 28வது ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது புகாரியுடைய ஹதீஸ், யார் நோன்பு நேரத்தில் பொய் சொல்வதையும் தவறான செயல்களையும் விட்டுவிடவில்லையோ அவர் தனது உணவையும் குடிபானத்தையும் விடுவதில், பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹுவிற்கு எந்த தேவையும் இல்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க. ஒருவர் நோன்பு பிடிச்சுக்கிட்டு உணவை விடவும் இல்லை, நோன்பை பிடித்துக் கொண்டு பாவங்களை சொல்லாலும் செயலாலும் விடாமல் செய்தால் அவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு ஒரு தேவை இல்லை. நீ பசித்து தாகித்திருந்து பாவத்தை கட்டுப்படுத்தலைன்னா உண்ட நோன்பு எனக்கு தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ் சுனன் இப்னு மாஜாவிலே வருகிறது, ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ. எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களுடைய நோன்பில் கிடைக்கிற லாபம் என்ன வந்தால் பசித்திருந்தது மாத்திரம்தான். 30 நாளும் பசித்து தாகித்து நோன்பு பிடிச்சு போட்டு நாளை மறுமையில நோன்புக்கு ஒன்றுமே இல்லையே, வெள்ளை பேப்பராவே இருக்குதே, நீ நோன்பு பிடிச்சுக்கிட்டு பாவத்தையும் வளமை போல் செய்து கொண்டிருந்தாய், உனக்கு இந்த நோன்புல ஒரு லாபமும் இல்லை, ஒரு நன்மையும் இல்லை என்று சொல்லப்படும். நான் சொல்லவில்லை,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆகவே நாம் நோன்பை பிடித்துக் கொண்டு என்ன செய்வோம்? அனைத்து பாவங்களை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். இன்னைக்கு எல்லார கையிலையும் போன் இருக்குது. நான் எல்லாரையும் தவறுன்னு சொல்லல, அதிகம் தவறளிப்பதற்கு வாய்ப்பான ஒரு காலம் இது. ஃபித்னா அதிகமாக நிறைந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். நம்முடைய 24 மணி நேரங்களில் சிலர் அதிகமான நேரத்தை பாவத்திலேயே கழிச்சு கொண்டிருக்கிறாங்க. வேற எங்கேயும் போக தேவையில்லை. நம்ம கையில இருக்கிற போன் அருமையான அல்லாஹ் தந்த ஒரு பெரிய நிஅமத். ஆனால் ஒரு நிகமத்தாக நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பாவத்துக்காகவே விலை கூடிய அந்த இந்த எல்லாம் வரக்கூடிய நஜிசுகள் எல்லாம் அந்த மாதிரி போனை தேடி வாங்குறது. அவரை நோக்கத்தை பொறுத்து தான் நன்மை கிடைக்கும். ஆக நம்ம பிடிச்சுக்கிட்டு தயவு செய்து அந்த புக்கு இந்த புக்கு அந்த டியூப் இந்த டியூப்புக்கெல்லாம் போகாதீங்க. பிஸ்மில்லாஹ் என்ன செய்யுங்க? இபாதத்து செய்யுங்க. ஆக இந்த 2 ஹதீஸ்களையும் நம்ம விளங்க வேண்டிய முக்கியமான தகவல், நோன்பை பிடித்து கொண்டு தாகத்தை கட்டுப்படுத்துவது போல, பசியை கட்டுப்படுத்துவது போல, ஆசையை கட்டுப்படுத்துவது போல பாவத்தில் இருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாவத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும். அதுதான் அஸ்ஸௌமுல் காமில் அல் ஹகீகி, உண்மையான முழுமையான நோன்பு. அதற்குத்தான் உண்மையான நன்மை கிடைக்கும். இந்த பாடத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டு நோன்பு மாதத்திலும் நோன்பு இல்லாத மாதங்களிலும் நோன்புக்கு பிறகும் நாம் என்ன செய்வோம்? பாவமற்ற வாழ்க்கையாக எங்களை அமைத்துக் கொள்வோமா இன்ஷா அல்லாஹ். பிறகு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாராவது அவரை ஏசினாலோ சண்டையிட்டாலோ நிச்சயமாக நான் நோன்பாளி என கூறட்டும். அவர் என்ன செய்யணுமா? நோன்பாளி. அவராகவே பாவம் செய்யக்கூடாது. இன்னொருவன் பாவத்துக்கு இழுக்கிறான், நம்மளை வம்புக்கு இழுக்கிறான். நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், மோட்டார் பைக்கில் போறோம், கார்ல போறோம், நடந்து போறோம். ஒருவன் நமக்கு எதிராக ரோங் சைட்ல வாரான், நம்மளை ஏசுறான், என்னப்பா பார்த்துப்போ அப்படிங்கிறான். இது கோபம் வருமா வராதா? கோபம் வருமா வராதா? நாம என்ன செய்யறது? ஏய் நல்லா அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு சொல்றான், என்னடா பேசுறாய் அப்படிங்கிறது. அங்க என்ன செய்யும்? ஒரு பெரிய கலகலப்பை ஏற்பட்டுடும். ஒரு வம்புக்கு இழுக்கிறார், நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும் போது கேட்கணும். ஸல்லல்லாஹு சொல்லாங்க, நோன்பை பிடிச்சா நீ நோன்பாளி மாதிரி நடக்கணும். நீ தவறு செய்யக்கூடாது. உன்னை யாராவது தவறும் பக்கம் இழுத்தாரு நீ சொல்லு, ஏசினாலோ, ஏசுறன்னு என்ன அர்த்தம்? வீணா ஏசுறா, சண்டை பிடிக்கிற மாதிரி வாரான். ஃபைன் சாபஹு அஹதுன் அவ் காதலஹு ஃபல்யகுல் இன்னி இம்ருஉன் ஸாயிம். நான் பேச மாட்டேன், உனக்கு ஏச மாட்டேன், உன்னோட சண்டை பிடிக்க வரமாட்டேன், நான் நோன்பாளி. நோன்பாளி சொல்லணுமா? அடுத்த 13வது ஹதீஸ்ல இந்த ஹதீஸ் வருது. வேறொரு வார்த்தை பிரயோகத்துல 2 தடவை சொல்லட்டுமா? மர்ரத்தைன், நான் நோன்பாளி, நான் நோன்பாளி. அப்ப நோன்பு நேரத்தில் எந்த விதத்திலும் என்னை தவறுக்குள் ஆக்கிக் கொள்ள கூடாது. அதை என்னுடைய வாழ்க்கை முழுக்க பழகி கொள்ள வேண்டும். பிறகு ஸல்லல்லாஹு சொல்லாங்க, முஹம்மதின் உயிர் எந்த இறைவனிடத்தில் இருக்கிறதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் மீது ஆணையாக நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லாஹ்விடத்திலே மிஸ்க் என்ற கஸ்தூரியை விட மிக மனமானது. இந்த மனிதன் கிட்டத்தட்ட 12 அவர், நான் நினைக்கிறேன் நம்முடைய இப்பய டைம்ல எத்தனை அவர் வருது? 13 அவரா? கிட்டத்தட்ட 13 அவர் சாப்பிடாட்டி ஒரு 6 அவர் 7 அவர் தாண்டக்கலை, லோகர தாண்டக்கலை ஒரு வாடை வரும். என்ன வயிறு எம்டி ஆயிரும், சாப்பாடு இருக்காது, அங்கிறது ஒரு கேஸ் உருவாகும், அந்த வாடை வாயால வரும். இன்னொரு மனிதனுக்கு அது அந்த வாடை விருப்பம் இல்லை. ஆனா அல்லாஹ்விடத்துல ஆக உயர் தரத்து ஒரு மனத்திரவியம், அதுக்கு பேர் மிஸ்க், ரொம்ப விலை கூடியது. அதை விட அல்லாஹ்விடத்திலே அதுக்கு மனமாம். அப்படி என்றால் அல்லாஹ் அதனுடைய அந்த நோன்புடைய அந்தஸ்தை அங்கு உயர்த்தி வைக்கிறான். நோன்பாளிக்கு 2 சந்தோஷ நிலை இருக்கிறது. ஒன்று நோன்பு திறக்கும் போது, அடுத்தது அல்லாஹுவை சந்திக்கும் போது. சுபஹான் அல்லாஹ். முதல் சந்தோஷம் எப்படி தெரியுமா? நோன்பு முடிக்கிறதுக்கு அல்லாஹ் வாய்ப்பு தந்தான். வாங்க சொல்லக்கல அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நோன்பு முடிந்து விட்டது, அல்லாஹ் தௌபீக் செய்திருக்கிறான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக. நோன்பு திறப்பதற்கு உணவையும் தந்திருக்கிறான். எத்தனையோ பேருக்கு அந்த உணவு கிடைக்கிறது இல்லை, எனக்கு உணவையும் தந்திருக்கிறான் பசி போறதுக்கு. அந்த சந்தோஷம் எல்லாருக்கும் இந்த சந்தோஷம் வரும் இல்லவா? அடுத்த சந்தோஷம் தான் மிகப்பெரிய சந்தோஷம், அல்லாஹுவை சந்திக்கும் போது. நாளை மறுமையில் சுவர்க்கவாதிகள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய இன்பம் என்ன தெரியுமா? உஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. சில முகங்கள் மலர்ந்து போயிருக்குமா அல்லாஹுவை பார்த்து. ஆக உயர்ந்த நியாமத் சுவர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்ப்பது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நோன்பாளிக்கும் அது கிடைக்குமா? நோன்பாளிக்கும் அது கிடைக்குமா?
ஆக அப்படிப்பட்ட நோன்பாக எங்களோட நோன்பு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வைப்போமா? அரை மணி நேரம் எனக்கு இந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் பேச கிடைச்சது. ஏனண்டா இது ஒரு முக்கியமான பகுதி. இந்த சடங்கு சம்பிரதாயமாக நோன்பு பிடிக்கப்படா. நோன்பு மாசத்துல பார்த்தா மகரிபுக்கே பள்ளி ஃபுல்லாயிரும், இஷாவுக்கு பள்ளி ஃபுல்லாயிரும். பொதுவாக உலகளாவிய ரீதியில் உள்ள விஷயத்தை சொல்றேன். ஒரு 5, 6, 7 நோன்பு போக்கல அப்படியே அந்த கிரௌடு குறைய ஆரம்பிக்கும். பிறகு என்ன செய்யும்? 27ல திரும்ப அந்த கிரௌடு வரும். அண்டையோட போனா அவ்வளவுதான், பச்சை தண்ணி. நீ அடுத்த ரம்தான் வரணும் அவங்க திரும்ப இந்த வேகத்தில் வாரத்துக்கு. இது சடங்கு, இது சம்பிரதாயம். நானாக விரும்பி செய்யணும். இபாதத்துக்கு உசூலுல் இபாதா சலாசா, இபாதத்துடைய அடிப்படைகள் 3: அல் முஹப்பா, அல் ஹவுஃப், அர் ரஜா. அகீதாவுடைய பாடத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. இபாதத்துக்குடைய உசூல் அடிப்படை எத்தனை? 3. விரும்பி செய்யணும், நன்மை எதிர்பார்த்து செய்யணும், வெசையாட்டி எல்லாம் தண்டிப்பானு செய்யணும். தொழுக விருப்பி செய்யணும். யாரும் தள்ளிக்கிட்டு வரப்படா. என்னடா தொலைத்தாஞ்சல்லா மகரி உட்பார்ந்து உழுதது விஷா வந்துட்டு அப்படி பாரம் வரப்படா. விரும்பி செய்யணும். சாப்பாட்டை விரும்பி சாப்பிட்றோம், குடிபானத்தை விரும்பி குடிக்கிறோம், அப்படி வரணும் தொழுகையில். தொழக்கலை, குர்ஆன ஒதுக்கலை, பயான் கேட்கல, மார்க்கத்தை ஜக்காத்து கொடுக்கல, ஹஜ்ஜி செய்யக்கல, இந்த ஒரு ஹலாவா வரணும். ஈமானுக்கு ஒரு ஹலாவா இன்பம் இருக்கிறது, அது வரணும். பாவத்தை செய்யக்கல, கசப்பு என்கிற எண்ணம் வரவணும். பாவத்தை செய்யறதுக்கு தூண்டப்படும் போது இல்லை இது கசக்குது என்ன ஈமான் இதை ஏற்றுக்கொள்ளாம இருக்கணும். இபாதத்தை இனிக்கணும், பாவம் கசக்கணும். அது நமக்கு இருக்குதான்னு பார்த்துக்கங்க. ஒரு ஆளும் இபாதத்தை செய்யறதுக்கு ஆசை வருதா? இன்னும் கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு போவோமா? போகணும், வேலைக்கு வெளியில போகணும், இன்னும் கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு போவோமா? அப்படி வரணும். பாவத்தை ருசித்து ருசித்து பார்க்க கூடாது, ருசித்து ருசித்து கேட்க கூடாது, ருசித்து ருசித்து பேசக்கூடாது, ருசித்து ருசித்து சம்பாதிக்க கூடாது. ஹராத்தில அதெல்லாம் கசக்கிறது, அதெல்லாம் ஹராமானது. இந்த எண்ணம் வருகுதா? ஆகவே அன்புள்ளவர்களே, நாம் ஒரு இபாதத்தை செய்யக்கூடாது, அதை விரும்பி செய்யணும். அல்லாஹ் நன்மை தருவான் என்று செய்யணும். செய்யாட்டி தொழாட்டி தண்டிப்பான். தொழுதா நன்மை கிடைக்கும், அது விரும்பி செய்யணும். அப்படி ரமலான் 30 நாளும் இபாதத்தை செய்யணும், விரும்பி செய்யணும். அதை அதை ருசித்து செய்ய வேண்டும். அதனுடைய பாடங்களை எல்லாம் வாழ்க்கை முழுக்க இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்கணும். என்னுடைய அடுத்த பகுதிகளை இன்ஷா அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. அதனால் அடுத்த பகுதிகளை நாளைக்கு கொஞ்சம் வேகமாக அவசரமாக தொட்டு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் முடிச்சு கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு படிச்ச பாடத்தை கொஞ்சம் சுருக்கமா சொல்றேங்க. ஒரு ஆள் சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க, ஒரு நிமிஷத்துல சொல்லுங்க. அவ்வளவுதான், பெரிய அவ்வளவு ½ அன் ஹவரை ஒரு நிமிஷத்துல சொல்லுங்க பார்ப்போம். என்ன படிச்சோம்? நோன்பு நோப்பதுடைய சிறப்பு. அப்ப அந்த நோன்பை எப்படி நோக்கணும் இதை சொன்னா போறதான். நன்மை எதிர்பார்த்து செய்யணும், இஹ்லாஸோடு செய்யணும். நான் சொன்ன அந்த முக்கிய பாயிண்ட்ஸ் யாராவது சொல்லுவீங்களா? நோன்பை நாம நோக்கும் போது நாம தனிமையில் இருந்தாலும் என்ன செய்ய மாட்டோம்? சாப்பிட மாட்டோம், குடிக்க மாட்டோம். ஏன்? கடமையாக்கியவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இதுக்கு பேரு தான் தக்குவா. நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கும் போது பாவம் செய்தால் நன்மை கிடைக்காது. நம்ம சாப்பிட்டா நோன்பு பாத்திலாயிரும், சாப்பிடாம குடிக்காம இருந்தா நோன்பு ஓகே, ஆனா நன்மை இல்லாம போயிடும் பாவம் செஞ்சா. ஆக நாம் தனிமையில் இருந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோட நம்ம உலகத்துல வாழணும். கடமையை செய்யணும், ஹராத்தை செய்யக்கூடாது. நம்முடைய மனசு எப்பயும் தவறும் பக்கம் ஈர்க்கப்படக்கூடியது. அதையெல்லாம் செஞ்சு முடிச்சிடக்கூடாது. நமக்கு முன்னால சாப்பாடு, ஹலாலான சாப்பாடு இருக்குது. நோன்பு இப்ப 6 மணிக்கு 6:15க்கு அதான் ரெண்டு வச்சுக்கோங்க, 6:10க்கு வந்திருக்கிறோம். சுப்ராக்கு முன்னால விதம் விதமான சாப்பாடு இருக்குது. கஞ்சி அப்படி மணக்குது, சோட்டு சிரிக்குது, பழங்கள் இருக்கிறது, தாகம், ட்ரிங்க்ஸ் இருக்குது, விரும்புற ட்ரிங்க்ஸ் இருக்குது. நாம் என்ன செய்வோம்? நான் 5 நிமிஷம் இருக்குது பார்ப்போம், 4 நிமிஷம் இருக்குது பார்ப்போம், 3 நிமிஷம் இருக்குது பார்ப்போம். ஹலாலையே நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம், ஹராத்தை ருசித்து செய்யலாமா? ஆகவே இந்த நோன்பு எனக்கு என்ன செய்யணும்? நோன்பு இறையச்சத்தை கட்டுத்தரணும். நோன்பு பாவத்தை விட எனக்கு படித்து தர வேண்டும். இதை என் வாழ்க்கை முழுக்க நோன்பு அல்லாத விஷயத்திலும் நோன்பு அல்லாத காலத்திலும் நான் என்ன செய்யணும்? இதை என் வாழ்க்கையில நான் கடைபிடிக்கணும். இதுதான் அன்றைய பாடம். அன்றைய பாடம் அவ்வளவுதான்.
இதை நம்ம படிச்சுக்கிட்டோம்னா உண்மையில் நம்ம உலகத்திலும் நல்லா இருப்போம், மறுமையிலும் நல்லா இருப்போம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில விட வேண்டியது நிறைய விடுபட வேண்டும். இந்த நோன்புக்கு பிறகு எங்களை இன்ஷா அல்லாஹ் நோன்புக்கு முன்னால் செய்த தவறுகள், பாவங்கள், கெட்ட குணங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு நோன்புக்கு பிறகு என்னை நான் என்ன செய்ய வேண்டும்? முழு மனிதனா ஆக்கணும். அதை அப்படியே தொடருவோம். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக